நான் 2018இல் முதலாக தலைமையாசிரியராக பணியேற்றது அரசு உயர்நிலைப்பள்ளி வலையபாளையம். அப்பள்ளியானது மிகவும் பழுதடைந்த நிலையில் இருந்த கட்டிடத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தது. பணியேற்ற 3 மாதங்களுக்குள் புதிய கட்டிடத்திற்கு பள்ளியை மாற்றி அமைத்து பள்ளியின் அடிப்படை தேவையான குடிநீர் வசதி அமைத்தல் மற்றும் சத்துணவு கூடம் எம்.எல்.ஏ. நிதி பெறப்பட்டு உடனடியாக கட்டி முடிக்கப்பட்டது. பள்ளி ஊருக்கு வெளியில் இருப்பதால் பாதுகாப்பு கருதி பேரூராட்சியின் உதவியோடு மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தில் எங்கள் பள்ளிக்கு முழுதாக சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டு பள்ளியானது பாதுகாப்பு வசதியுடன் அனைத்து வசதிகளையும் தன்னகத்தே கொண்டு தன்னிறைவு பள்ளியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது குறுகிய காலத்தில் அனைத்து வேலைகளும் 2018 முதல் 2020ற்குள் செய்யப்பட்டு இன்று பள்ளி தன்னிறைவு பள்ளியாக விளங்குகிறது. இது எனக்கு மிகவும் பெருமை மிகுந்த செயலாக கருதுகிறேன். நான் இரா காஞ்சனமாலை, கருகம்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை. எனது பள்ளியின் சேர்க்கை நான் வந்த ஆண்டிலிருந்து உயர்ந்து தற்பொழுது 659 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். பல்லடம் கல்வி வட்டார அளவிலும் திருப்பூர் நகரத்திற்கு வெளியில் உள்ள பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கையிலும் அதிக அளவில் உள்ளது எங்கள் பள்ளி. 16 வகுப்பறைகள் கொண்ட பள்ளியாக உள்ளது. ஆனால் 20 வகுப்பு மாணவர்கள் இருப்பதால் 4 வகுப்பறைகள் மரத்தடியிலும் வராண்டாக்களிலும் உட்கார்ந்து படிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எங்களது தொடர் முயற்சியின் காரணமாக தற்பொழுது நபார்டு திட்ட ஒதுக்கீட்டில் 9 வகுப்பறை கட்டிடங்கள் கட்ட ஆயத்த பணி நடைபெற்று வருகிறது. மேலும் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் பயின்று வருவதால் மாணவர்களுக்கு குடிநீர் வசதி மேம்படுத்த பி.டபிள்யூ.டி. அலுவலகத்திலிருந்து குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டு மாணவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இதன் திட்ட மதிப்பீட்டு செலவு ரூபாய் 1,00,000 ஆகும். மேலும் வகுப்பறையில் உள்ள மின் சாதனங்கள் பழுது பராமரிக்க பி.டபிள்யூ.டி. 1,00,000 திட்ட மதிப்பில் வேலைகள் முடிவுற்றன. மாணவர்களுக்கு இருக்கை வசதி இல்லாமல் கீழே அமர்ந்து கற்கும் நிலை இருந்ததால் அருகாமையில் உள்ள பள்ளிகள் மற்றும் அரசிடமிருந்து சுமார் 150 பெஞ்ச் டெஸ்க்குகள் பெறப்பட்டு அனைத்து மாணவர்களும் தற்பொழுது பெஞ்ச் டெஸ்கில் அமர்ந்து பாடம் படிக்கும் நிலை ஏற்பட்டது. மேலும் பேரூராட்சி நிதி இருப்பிலிருந்து எனது தொடர் முயற்சி மூலமாக சுமார் 28 லட்சம் மதிப்பிலான பராமரிப்பு பணிகள் மேற்கொண்டு மேற்கூரை பழுது பார்த்தல், கழிவறைகள் மேம்படுத்துதல் மற்றும் பள்ளியின் உள்வெளி சுவர்களுக்கு வண்ணம் தீட்டுதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எங்கள் பள்ளியை சுற்றி 2 கிலோமீட்டர் தொலைவில் புகழ்பெற்ற தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் அரசு பள்ளிகள் இருந்த பொழுதிலும் தரமான கல்வியை வழங்கி வருவதால் பல்வேறு கல்வி இணை செயல்பாடுகளில் சிறப்பான செயல்பட்டு வருவதாலும் எங்கள் பள்ளி இப்பகுதியில் ஒரு புகழ்பெற்ற பள்ளியாக விளங்குகிறது.